வணக்கம். நான் ஃபாசியா, டீம் டி குரூப் ஏ, குமரி அறிவியல் பேரவை இளம் விஞ்ஞானி நிகழ்ச்சியிலிருந்து அறிவியல் தமிழை முழங்க வந்துள்ளேன். நான் இப்போது நிற்பது கன்னியாகுமரியின் பெருமைமிகு மாத்தூர் தொட்டி பாலம். 2 மலைகளை இணைக்க அந்தரத்தில் நீர்வழித்தடத்தை உருவாக்கிய நவீன அறிவியல் இது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இயற்கையையும் மனித வாழ்க்கையையும் இணைத்து ஒரு இலக்கிய பாலத்தை கெட்டியவர்கள் நம் பழந்தமிழர்கள். அந்த இலக்கிய பாலம்தான் பத்துப்பாட்டு. இந்த பிரம்மாண்டமான பாலத்தில் மீது இன்று அந்த பிரம்மாண்டமான தமிழ் அறிவியலை முழங்க வந்துள்ளேன். பாட்டின் பாத்திரத்தால் பாரெங்கும் அறிவியல் முழக்கமிட வந்துள்ளேன். அவையில் வீற்றிருக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் வருங்கால விஞ்ஞானிகளுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். 8 தொகை என்பது மின்னலை போன்ற சிறிய நூட்கள் என்றால் 10 பாட்டு என்பது அறிவியலை ஆழமாக விளக்கும் ஒரு நீண்ட ஆய்வு கட்டுரை போன்றது. கட்டிடக்கலை, வானியல், தாவரவியல் மற்றும் விலங்கியல் என்ற பல துறைகளில் தமிழர் சிறந்து விளங்கியதை இந்த 10 நீண்ட பாடல்கள் உலகுக்கு உறக்க சொல்லுகின்றன. நெடுநல் வாடை மற்றும் மதுரை காஞ்சி என்கின்ற நூட்கள் தமிழரின் கட்டிடக்கலை நுட்பத்தை விளக்குகின்றன. திசை அறிவு ஒரு கட்டிடத்தை எழுப்புவதற்கு முன் ஒரு குச்சியின் நிழலை வைத்து திசை அறியும் நிழல் கடிகார முறையை தமிழன் பயன்படுத்தினான். வெப்ப மேலாண்மை கோடை காலத்திற்கு ஏற்ற குளிர்ச்சியான அறைகளையும் குளிர்காலத்திற்கேற்ற வெப்பமான அறைகளையும் வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளதை நெடுநல்வாறு துல்லியமாக விவரிக்கிறது. குறிஞ்சிப்பாட்டு என்கின்ற ஒரே நூலில் கவிஞர் 99 மலர் பெயர்களை அடுக்குகிறான். இது வெறும் பெயர் பட்டியல் மட்டுமல்ல. இந்த 99 மலர்களும் வெவ்வேறு உயரங்களில் வெவ்வேறு தட்பவெப்ப நிலைகளில் வளரக்கூடியவை. இன்றைய அறிவியலில் இதை அல்டிடியூடனல் என்று அழைக்கப்படுகிறார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே மலர்களை வகைப்படுத்திய தமிழரின் தாவரவியல் அறிவு வியக்கத்தக்கது. முல்லைப்பாட்டு மலையின் தொடக்கத்தை அறிவியல் பூர்வமாக விளக்குகின்றது. நனந்தலை உலகம் வளையி நேமியோடு கடல் நீர் ஆவியாகி மேகமாகி வலப்பக்கமாக சுழன்று மழையாக பொழியும் சுழல் காற்று மற்றும் நீர் சுழற்சியை பற்றி இந்த முல்லைப்பாட்டு பேசுகிறது. நேமி என்பது இங்கே சுழற்சியை குறிக்கும் ஒரு அறிவியல் வார்த்தை ஆகும். மலைப்படுகடா மற்றும் பட்டினப்பாலை நூட்களில் யானைகளை பழக்கும் முறைகள் மற்றும் அவற்றின் பாகுபாடை பற்றி துல்லியமாக விளக்குகின்றன. யானைகளின் மதம் பிடித்த நிலை, அவற்றின் உடல் அமைப்பு மற்றும் அவற்றுக்கு சிகிச்சை அளிக்கும் முறைகளே 10 பாட்டு குறிப்புகள் உள்ளன. அன்பு நண்பர்களே, 10 பாட்டு என்பது ஒரு கவிதை அல்ல, அது ஒரு தொழில்நுட்ப ஆவணம். ஒரு நகரம் எப்படி அமைய வேண்டும், ஒரு கட்டிடம் எப்படி இருக்க வேண்டும், இயற்கை எப்படி கையாள வேண்டும் என்கின்ற அறிவியல் நெறிமுறைகளை இந்நூல் போதிக்கின்றன. இலக்கணத்தை தொடுவோம், அதில் உள்ள அறிவியலை உலகுக்கு கொண்டு சேர்ப்போம். 10 பாட்டை பயில்வோம், அறிவியல் தமிழால் சிகரங்கள் தொடுவோம். நன்றி, வணக்கம்.